இப்படி ஒரு முட்டாள நாங்க யாருமே எப்பயுமே பார்த்ததே கிடையாது. நீ ஒரு கப்ப திருடிட்டு போற திருடன்டா அப்படின்னு இப்ப தொடர்ந்து ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் எல்லாருமே ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவரா இருக்கிற பாகிஸ்தானை சேர்ந்த மோசின் அவரை கடுமையாக பயங்கரமாக நம்ம இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் எல்லாருமே வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமா திட்டி தீர்த்துக்கிட்டும் இருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம இந்திய ஜாம்பவான்கள் எல்லாருமே பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மோசின், அதாவது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவரான இவரை திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நேத்து நம்ம இந்திய அணி பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி ஆசிய கோப்பை தொடருக்கான அந்த கப்பை ஜெயிச்சிட்டாங்க. ஆனாலுமே ஒரு பாகிஸ்தானி கிட்ட இருந்து, ஏன்னா மோசின் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக அவர் இருந்தாலும் அவர் ஒரு பாகிஸ்தானி. பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கிட்ட இருந்து நாங்க ஆசிய கோப்பையை கையால வாங்க மாட்டோம் அப்படின்னு நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே மோசின் அவர் கப்பு தரதா இருந்தா எங்களுக்கு ஆசிய கோப்பையை வேண்டாம் அப்படின்னு நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே கப்பு வாங்குற அந்த செர்மனிக்கு போகாமலேயே தவிர்த்துட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து மோசின் அவர் கோபப்பட்டு கப்பை எடுத்துக்கிட்டே அவருடைய கார்ல இருந்து புறப்பட்டு போயிட்டாரு மைதானத்தை விட்டு. இதனால நேற்று வின்னிங் செலிப்ரேஷன் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு கப்பு இல்லாம தான் நம்ம இந்தியன் பிளேயர்கள் அந்த வின்னிங் செலிப்ரேஷன்ல ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு தான் தற்போது பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மோசின் அவர் செஞ்ச அந்த செய்கைக்கு நம்ம இந்திய ஜாம்பவான்கள் ஒருத்தர்ல ரெண்டு பேர்ல எல்லாருமே பயங்கரமா பார்த்தீங்கன்னா அவரை தற்போது திட்டி தீர்த்துக்கிட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் மோசின் அவரை திட்டி தற்போது விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமெண்ட்டை நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அதாவது மோசின் நம்ம இந்தியன் பிளேயர்கள் கிட்ட கப்பு கொடுக்காம நீங்க சாம்பியன் கிடையாதுடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த கப்பை எடுத்துக்கிட்டு அவர் போயிட்டார்ல. அதை பத்தி நம்ம சச்சின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஒரு டீமுக்கு கப்பு கொடுக்கறதன் மூலயமா அவங்க சாம்பியன் அப்படின்னு எந்த ஒரு தொடர்லையுமே நிரூபிக்கப்படுறதில்ல. அந்த தொடரில் அவங்க வெற்றிக்கு மேலே வெற்றி, அடி மேலே அடி வாங்கி கஷ்டப்பட்டு கடைசியாக அவங்களுக்கு கிடைக்கிற அந்த இறுதி வெற்றி, அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. கடைசியாக அவங்க கொடுக்குற அந்த கப்பு அவங்களுக்கு வெற்றிக்கான கொடுக்குற ஒரு சின்ன ஒரு அத்தாட்சி அப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனால் அந்த கப்பு மட்டுமே ஒரு டீமை உண்மையான சாம்பியன் அப்படின்னு நிரூபணம் பண்ணிட முடியாது. இது வேர்ல்டு கப்பாக இருந்தாலும் சரி, வேர்ல்டு கப்பையே அந்த இடத்துல மோசின் அவர் தூக்கிட்டு போனால் கூட இந்தியன் பிளேயர்கள் நாங்கள் கவலைப்பட்டிருக்க மாட்டோம். எங்களுடைய ஆசை இந்த ஆசிய கோப்பையில் ஜெயிச்சு முதலாவது அணியாக வரணும்னு நினச்சோம், பாகிஸ்தானை தோற்கடிக்கணும் அப்படின்னு நினச்சோம். அது நடந்துருச்சு. எங்களுக்கு அதுவே போதும். அந்த கப்பை எடுத்துட்டு போனதால இந்தியா சாம்பியன் இல்லை அப்படின்னு ஆகிடாதுன்னு நம்ம சச்சின் டெண்டுல்கர் மோசின் அவர் கப்பு எடுத்துட்டு போன அந்த விஷயத்த பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி கிண்டல் பண்ணியிருந்தாரு. அதே போல் அடுத்ததாக சேவாக் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு. எப்பயுமே கொஞ்சம் ஆக்ரோஷமான மனிதர் தான் வீரேந்திர சேவாக். ஸோ சேவாக் மோசின் அவர் கப்பு எடுத்துட்டு போனதை பற்றி ரொம்ப கோபமாக தான் சேவாக் அவர் பேசியிருக்காரு. அதாவது கப்பு வின்னிங் டீமுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ரிவார்டு, அதை யாருமே தடுக்க முடியாது. ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக மோசின் அவர் இருந்தாலுமே வெற்றி பெற்ற அணிக்கு அந்த கப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு தான் இருக்கு. ஆனால் அவரே அந்த கப்பை கொடுக்காம அந்த இடத்துல இருந்து அவர் தூக்கிட்டு போனது திருட்டுக்கு சமானம் அப்படின்னு வீரேந்திர சேவாக் சொல்லியிருக்காரு. ஸோ உங்ககிட்ட இருந்து அந்த கப்பை இந்தியன் பிளேயர்கள் வாங்க விருப்பப்படலைன்னா அந்த கப்பை அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் நகர்ந்து போயிருக்கலாம். இல்லை வேலை யார்கிட்டையாவது கொடுத்து அந்த கப்பை இந்தியன் பிளேயர்கள் கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கலாம். அப்படி செஞ்சிருந்தா இந்தியன் பிளேயர்களே உங்களுக்கு சல்யூட் வச்சுருப்பாங்க. ஆனால் அதை எல்லாத்தையுமே செய்யாமல் மோசமாக கப்பு திருடன் அப்படிங்கிற மாதிரி அந்த கப்பை நீங்களே எடுத்துகிட்டு போனது மேலும் உங்கள் நாட்டை நீங்களே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிற மாதிரியான செயல் அப்படின்னு நம்ம வீரேந்திர சேவாக் அவருடைய தரப்புக்கு அவர் கிழின்னு கிழிச்சிருக்காரு மோசின் அவரை. அதே போல நம்ம சௌரவ் கங்குலி எப்பயுமே சர்ச்சைக்கு பேர் போன நம்ம சௌரவ் கங்குலி அவரும் பார்த்தீங்கன்னா மோசின் அவரை விட்டு வைக்கல. இந்தியன் பிளேயர்கள் அவங்க தான் மோசின் கையால் அந்த கப்பை நாங்கள் வாங்க தயாராக இல்லை, அப்படி தரதா இருந்தால் அந்த கப்பை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இந்தியன் பிளேயர்கள் தானே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கப்பை நீங்கள் தூக்கிக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக அங்கே ஓரத்திலே தான் பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே வருத்தப்பட்டு கண்ணீர் முகத்துடன் காத்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கப்பை அவங்ககிட்டயாவது கொடுத்து நீங்கள் செலிப்ரேஷனை பண்ணியிருக்கலாமே, ரன்னர் டீமுக்கான கப்பு இது அப்படின்னு செலிப்ரேஷன் பண்ணியிருக்கலாமே. அட்லீஸ்ட் மோசின் அவர் செஞ்சிருந்தா அவங்க நாட்டிலையாவது
பாகிஸ்தான் நாட்டிலேயாவது அவரை எல்லாருமே மகிழ்ச்சியுடன் கொண்டாடி இருப்பாங்க. மோசின் அவர் மைதானத்தை விட்டு அந்த கப்பை எடுத்துக்கிட்டு அவர் வெளியே போனதுக்கு இந்த பக்கம் தோல்வி அடைஞ்ச டீம் பாகிஸ்தான் டீம், அவங்க நாட்டு டீம் தானே, அவங்க கிட்டயாவது அந்த கப்பை கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம சௌரவ் கங்குலி அவர் பங்குக்கு இந்த மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலாய்ச்சி விட்டாரு. ஸோ அடுத்ததா சுனில் கவாஸ்கர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முழுக்க அவர் மைதானத்திலே இருந்து நடந்ததை பார்த்த ஒரு கிரிக்கெட் பிளேயர் கவாஸ்கர். ஸோ அவர் இந்த விஷயத்தை பற்றி நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா உடனடியாக எல்லாமே நடந்ததுக்கு அப்புறமா நேரில் பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது மோசின் கப்பு அவர் கையில் வச்சுக்கிட்டு அதை கொடுக்காம அங்கே இருந்து அவர் புறப்பட்டு போனதுமே இப்படிப்பட்ட ஒரு முட்டாள் உலகத்தில் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு கவாஸ்கர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஆசிய கோப்பை தொடரை நல்லபடியாக இது வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறதுல மிகப்பெரிய பங்கு ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக இருக்கிற மோசின் அவருக்கு இருக்கு. ஆனால் எல்லாமே முடிகிறப்ப கடைசி நேரத்தில் அந்த வின்னிங் செரிமனி, அந்த கடைசி நேரத்தில் மோசின் அவருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வரட்டு கௌரவம் அப்படின்னு கவாஸ்கர் கேட்டிருக்காரு. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து கடைசி இப்போ வரைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் செட் ஆகலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாமே தெரிஞ்சிருந்தும் எதுக்காக மோசின் நான் தான் கப்பை கொடுப்பேன் அப்படின்னு ஸ்டேஜ் மேலே அவர் ஏறி நிற்கணும். ஸோ அவர் ஏறி நிற்கிறப்பவே கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். அதே போல் இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அவர்கிட்ட இருந்து கப்பு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதில் எந்த தவறும் இல்லை. அவருடைய மரியாதையை மோசின் அவர் தான் காப்பாற்றிக்கிட்டு இருந்திருக்கணும். ஸோ கப்பை அவர் எடுத்துக்கிட்டு மைதானத்தை விட்டு வெளியே போயிட்டா அவ்வளோதானா, அந்த கப்பு திரும்பவும் இந்தியாவுக்கு வந்து சேராதா? ஸோ இந்த இடத்துல தான் ஒரு ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக இருக்கிறதுக்கு அருகதை அற்றவர் அப்படின்னு தற்போது கவாஸ்கர் ரொம்ப கோவத்துடன் பார்த்தீங்கன்னா இந்த பதிவை அவர் வெளியிட்டிருக்காரு. அதே போல் ஹர்பஜன் சிங் எப்பயுமே பயங்கரமாக வேகமாக கோவப்படக்கூடியவர். ஹர்பஜன் சிங் அவரும் மோசின் அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. நைட்டு 1 மணி வரைக்கும் முழிச்சிருந்தோம், இந்தியா கப்பு வாங்குறதா பார்த்துட்டு தூங்கலாம் அப்படின்னு எவ்வளவு ஆர்வமாக சந்தோஷமாக நைட்டு 1 மணி வரைக்கும் நானே முழிச்சிருந்தேன். ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் நாட்டு மக்கள் எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆசையில் அந்த கனவுல இப்படி மண்ணள்ளி போட்டுட்டியேடா அப்படிங்கிற மாதிரி ஹர்பஜன் சிங் பார்த்தீங்கன்னா அவருடைய பங்குக்கு அவர் வேற மாதிரி திட்டி தீர்த்திருக்காரு. ஏன்னா நேற்று இந்தியா ஜெயிச்ச உடனே அடுத்த 10-15 நிமிஷத்தில் இந்த வின்னிங் செலிப்ரேஷன் செரிமனி துவங்கலை. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்தில் இருந்து 1 மணி நேரம் கழிச்சு தான் இந்த வின்னிங் செலிப்ரேஷனே பார்த்தீங்கன்னா துவங்கி இருந்தது. அது கூட பாகிஸ்தான் பிளேயர்கள் மட்டும்தான் வந்து ரிவார்ட் வாங்கிட்டு அவங்களுக்கான அந்த வின்னிங் செக் செலிப்ரேஷன் வாங்கிட்டு போனாங்க. அதுலேயும் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் நம்ம இந்தியர் அந்த செக்கை கொடுத்துட்டாரு அப்படின்னு அதை தூக்கி வீசிட்டு போனார் சல்மான். ஸோ அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம இந்தியன் பிளேயர்கள் நாங்கள் கப்பை வாங்க வரலை அப்படின்னு எல்லாருமே கோவப்பட்டு மைதானத்திலே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ஹர்பஜன் சிங் நைட்டு 1 மணி 1:30 மணி வரைக்கும் காத்திருந்தோம் இந்தியா கப்பு வாங்குறத பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் மோசின் அந்த கப்பை எடுத்துக்கிட்டு அவர் போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே என்னுடைய கோவத்தை ஆத்திரத்தை என்னால் அடக்க முடியல. இதே மாதிரி தான் இந்தியாவில் இருந்த ரசிகர்கள் எல்லாருமே மோசின் அவர் செஞ்ச இந்த செய்கைக்கு எல்லாருமே பயங்கரமாக அவர் மேலே கொந்தளிச்சு போயிருக்காங்க, கோபம் அடைஞ்சு போயிருக்காங்க. பாகிஸ்தான் எப்பயுமே இந்தியாவுக்கு எதிராக இந்த மாதிரியான சர்ச்சையான விஷயத்தில் ஈடுபட்டு இந்திய நாட்டையும் இந்திய ரசிகர்களையும் கோபப்படுத்துறதே அவங்களுடைய வேலையாக வச்சிருக்காங்க. இந்த ஆசிய கோப்பையில் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மகிழ்ச்சி இருந்தாலும் கப்பை கையில் வச்சு அவங்க செலிப்ரேட் பண்ணுற அந்த தருணத்தை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம் என்னமோ எனக்கு இருக்க தான் செய்யுது. இந்தியன் பிளேயர்கள் எல்லாமோ கப்பு இல்லாமலே அவங்க எல்லாருமே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனாலுமே கையில் கப்பு இல்லை அப்படிங்கிறத பார்க்குறப்ப எனக்கு என்னமோ வருத்தமாக இருக்கு. இதனால மோசின் அவருக்கு பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹர்பஜன் சிங் நம்ம இந்தியன் பிளேயர்கள் கையில் கப்பு வாங்க முடியாமல் போனதுக்கு மோசின் அவரை கடுமையாக திட்டிருக்காரு ஹர்பஜன் சிங். ஸோ இவங்க மட்டும் இல்லை, நேற்று நைட்டில் இருந்தே சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள் எல்லாருமே மோசின் அவர் கப்பு தூக்கிட்டு போனதுல இருந்து அவரை திருடன், கப்பு திருடன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் இதில் மிகப்பெரிய அளவில் நேற்று நைட்டில் இருந்து இப்போ வரைக்கும் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கீங்களா? மோசின் அவர் செஞ்சது சரியா இல்லை தவறா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.